சொல்லுங்கள் சார். ஹலோ மேடம், ஒரு குட் நியூஸ். உங்களுக்கு தான் அந்த கான்ட்ராக்ட் கிடைக்க போகுது. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். எல்லாரும் தேங்க்யூ வந்துட்டாங்க, தேங்க்யூ. சீக்கிரம் வாங்க. அங்கே தாங்க சார் வந்துட்டுருக்கேன். என்ன ஆச்சுப்பா? ஒரு சின்ன ப்ராப்ளம் மேடம், 5 நிமிஷம் சரி பண்ணிடுறேன். டேய், அறிவுட்டாடா உனக்கு? என்னடா நினைச்சிட்டு இருக்க? எப்பா பாரு ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ போறது எவ்வளவு பெரிய மீட்டிங்னு தெரியுமா உனக்கு? இங்க பாரு, இந்த கான்ட்ராக்ட் மட்டும் மிஸ் ஆச்சு, உன்னை தொலைச்சிருவேன். ஜாக்கிரதை, சீக்கிரமா சரி பண்ணுடா. இப்படி என்ன சோதிக்கிறியே? இந்த கான்ட்ராக்ட் எனக்கு கண்டிப்பா கிடைச்சாகணும். என்னை கைவிட்டுறாதப்பா. என்னாச்சு மேடம்? ஒரு முக்கியமான மீட்டிங்காக கிளம்பிட்டு இருந்தேன். வண்டி ப்ராப்ளம் ஆகி நின்றுடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, நான் பார்க்குறேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. சார், சரியான நேரத்தில் கடவுள் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி சார். இந்தாங்க சார், ஒரு சின்ன கிஃப்ட்டு, இதை வாங்கிக்கோங்க. உள்ளே வைங்க மேடம். உண்மையாலுமே நீங்கள் எனக்கு உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா, யாராவது நமக்கு உதவ மாட்டாங்களான்னு பரிதவிச்சு நிற்கிறவங்களுக்கு நான் எப்படி உங்களுக்கு உதவி செஞ்சனோ அதே மாதிரி நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யுங்க மேடம். அப்போ அவங்களும் உங்களுக்கு நன்றி சொல்ல வருவாங்க. அதுக்கு பதிலாக அவங்களையும் இன்னொருத்தருக்கு உதவ சொல்லுங்கள். நன்றி உணர்ச்சியை கருணையாக உதவியாக உலகம் முழுக்க பரப்பணும். ஏன்னா அதுதான் அடுத்த சந்ததிகள் நிம்மதியாக வாழ்கிறதுக்கான ஒரே வழி.